Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி குண்டாற்றில் புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்து வழிபட்டனர். இங்குள்ள அருள்மிகு ஸ்ரீ துணைமாலையம்மன் சமேத ஸ்ரீ திருமேனிநாதர் கோயிலில் அதிகாலை 4 மணி முதலே திரண்ட ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்ததுடன் கோயிலில் மோட்ச தீபம் ஏற்றி வைத்து சாமி தரிசனம் செய்தனர். வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. மகாலய அமாவாசையையொட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் வைகை ஆற்றுக்கரையில் திரளான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். மகாலய அமாவாசையின் காரணமாக நாடு முழுவதும் திரளானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்து வருகின்றனர். அந்த வகையில் திருப்புவனம் வைகை ஆற்றுக்கரையில் சிவகங்கை மட்டுமின்றி திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தோரும் குவிந்து தர்ப்பணம் அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு காய்கறிகளை படையலிட்டும் பிண்டம் வைத்து சிறப்பு பூஜை செய்து புனித நீராடினர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் திரளானோர் தர்ப்பணம் கொடுத்து தங்களது முன்னோர்களை வழிபட்டனர். அதிகாலை முதலே கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் பிறந்த நாளையொட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 12 காளைகளும் 118 வீரர்களும் கலந்து கொண்டனர். மேலும் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் அடக்கிய நிலையில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த போட்டியை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் கண்டு களித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் வெறிநாய் கடித்ததில் 4 ஆடுகள் உயிரிழந்தன. முத்துக்குமார் என்பவர் நேற்று இரவு வழக்கம் போல தனது வீட்டிற்கு அருகில் உள்ள பட்டியில் ஆடுகளை அடைத்துள்ளார். இன்று காலை பார்த்தபோது வெறிநாய் கடித்ததில் 4 ஆடுகள் உயிரிழந்த நிலையிலும் ஒரு ஆடு உயிருக்கு போராடி கொண்டு இருப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அப்பகுதியில் வெறிநாய்கள் தொல்லை இருப்பதாக பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததே ஆடுகள் உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே யானை தாக்கியதில் விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். வினோபா நகரைச் சேர்ந்த பெரியசாமி இரவு தனது விவசாய நிலத்திற்கு நடந்து செல்லும் போது வள்ளியில் மக்காச்சோள பயிரில் மறைந்து நின்று கொண்டிருந்த ஒற்றை யானை பெரியசாமியை தாக்கியதுடன் அருகே இருந்த மற்றொரு தோட்டத்துக்குள் அவரை தூக்கி வீசியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் பெரியசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். வனவிலங்குகளால் மனித உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.